எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றேன். நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், இதான் உண்மை. மியாட்ல இருக்கிறப்பே சிஎம் கூட பேசினாப்படி, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இப்போ எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல, நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி எடுக்கல, சிஎம் கிட்ட நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். அவர் சொல்றார், 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைன்ல வரேன். மறுபடியும் வரவே இல்லை. அப்பயும் நான் கேட்கிறோம், ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்ல அது ரூல்ட் அவுட், அதை பத்தி பேசாதீங்க, அது முடியாது. அப்ப நான் இம்மிடியட்டா சொல்றேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்க சொல்றேன். உடனே அடுத்த 10வது நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. இது உட்கார்ந்து இருக்காங்க பாரு, எங்கள் தொண்டர் படை. அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி, வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம், சுதீஷ் மியாட்ல இருக்கிறப்பே சிஎம் கூட பேசினாப்படி, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இப்போ எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல, நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சுதீஷ் மியாட்ல இருந்து நான் சொல்றேன், நிச்சயம் ஆபீஸ் இடம் பத்தாது, சிஎம் கிட்ட பேசுறாங்க, நிச்சயம் ஆபீஸ்ல இடம் பத்தாது, எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றேன். நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், இதான் உண்மை. மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேராக ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல, இதான் உண்மை. பதிலே வரல நம்மளுக்கு. சரி, வேற வழி இல்லை. கேப்டனை ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்போதான் நாங்கள் டிசைட் பண்ணோம், ஓகே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு, நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் போகலாம், அங்க வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும், நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தோம். நீங்க பார்த்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி, முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல, இங்க வந்த மந்திரிகள், கவர்னர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரௌட் வரப்போகுதுன்றது நிச்சயம் எனக்கு தெரியும். அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. அப்போ நான் அவங்களோட பேசணும், நிச்சயம் இந்த இடம் பத்தாது, ராஜாஜி ஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது, யார்கிட்டயோ கேட்டுட்டேன். அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு. பிரபா கிட்ட சொன்னேன், உதயாவுக்கு ஃபோன் போடு. ஏன்னா இங்கே தான் இருந்தாப்புல 1 hour. அப்போ எனக்கு தோணலை, எனக்கு மயக்கமாக இருந்துச்சு. அவன் உதயா போன பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் பிரபா ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார், அவருக்கு போடு. தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே அவர் எடுத்தார். அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன், நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது, எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உதயாவுக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கல, சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறார், 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைனில் வரேன். மறுபடியும் வரவே இல்லை. மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதி மாறனுக்கு. மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எடுத்தார். அப்போ சொல்கிறாரு, ராஜாஜி ஹால் கிடையாது, ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது இடம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று, இங்கே ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு இடம், அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன், நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது, ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும், நிச்சயம் அது பத்தாது. வேறு என்ன, வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். தீவுத்திடல்னு நான் சொல்கிறோம். தீவுத்திடலா, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நாங்கள் இப்போ பேசிட்டு வரோம். அப்புறமா பேசிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து லைனில் வந்தார். அப்போ சொல்கிறாரு, அப்பயும் நான் கேட்குறோம், ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்லை அது ரூல்ட் அவுட், அதை பற்றி பேசாதீங்க, அது முடியாது. அப்போ நான் இம்மிடியட்டாக சொல்கிறேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்டில் எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உடனே அடுத்த 10வது நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்போது என் கூட சுதீஷ், முருகேசன், பார்த்தசாரதி எல்லாரும் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்.
தீவுத்திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும், எங்கள் தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்றேன். காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே போல பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதற்கு எல்லாம் மேல இந்த உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, எங்கள் தொண்டர் படை. அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி, வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது.